அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்ட உயர்மட்ட நிகழ்வை முன்னிட்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு மற்றும் சட்ட அமுலாக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வாஷிங்டனில் உள்ள ஒரு முக்கிய ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வின் போது வெளிப்புற பாதுகாப்பு சோதனை மையத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப தகவல்களின்படி சந்தேக நபர் பல்வேறு ஆயுதங்களுடன் பாதுகாப்பு வட்டத்தை உடைத்து உள்ளே செல்ல முயன்றுள்ளார். சந்தேக நபர் பாதுகாப்பு சோதனை மையத்தை கடக்க முயன்ற போது அங்கு பணியில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன்போது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாகவும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு கவசம் காரணமாக உயிராபத்து தவிர்க்கப்பட்டது. தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் முயற்சியின் பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து இதுவரை உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவம் ஒரே நபரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.